சுமை தாங்கி. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை விண்ணை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியில்லை என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். 1 சாமுவேல் 1:13-14-15. வழிபாடு என்பது கடவுளோடு உள்ள உணர்வின் வெளிப்பாடாகும். கடவுளோடு நாம் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், நன்றி சொல்லுதல், அவரை துதித்தல், போற்றுதல் ஆகியவை இந்த வழிபாட்டில் நடைபெறுகிறது. மேலாக நம்முடைய சுமையை இறக்கி வைக்கும் மிக சிறந்த இடம் வழிபாடாகும். 18ஆம் நூற்றாண்டின் தத்துவ ஞானியான ஹெய்ன்ரிச் பின்வருமாறு சொல்லுகிறார்: என் குறைகளை எல்லாம் தெரிவிக்க பரலோகத்தில் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிவது மிக பெரும் பாக்கியம். என் வேதனைகளை எல்லாம் அவரிடம் சொல்லி அழுவது மாபெரும் சமாதானம் என்று. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாததால் மிகுந்த மனசுமையோடு காணப்பட்டாள். எல்கானா என்பவருக்கு 2 மனைவிகள். ஒருத்தி அன்னாள், மற்றவள் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இந்த நிலையில் அன்னாள் தன் சுமையை ஆலயம் சென்று கர்த்தருடைய சந்நிதியில் விண்ணப்பம் பண்ணினாள். அவருடைய விண்ணப்பத்தின்படி அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். நாம் நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கும் போது நம்மை அவர் சுமைகளிலிருந்து விடுவிக்கிறார். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.